தேடுதலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, முன்னாடிலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியிலேயே எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஃபேமிலிக்குள்ளே அந்த ப்ரெஷர் கிடையாது. பெண்கள் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த காலச்சூழல். மாதம் 45,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா நீ 1.5 லட்சம் வாங்காமல் எப்படி குடும்பம் நடத்துறது? இன்னைக்கு எந்த விலை விற்கிறது சார்? பெண்கள் அதீதமாக ஆசைப்படுற பெண்கள்ங்கிறது இருக்காங்க, அது ஒரு 5%. ஆனால் அந்த 5% வச்சுட்டு நீங்கள் 100%யும் வந்து புகார் சொல்கிறது வந்து சரியானது கிடையாது. இந்த மனப்புறத்தம் போகிறோம்னு சொல்லக்கூடிய ஆளுங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க. சமூகத்தில் அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவலில் ஆகலை. இன்னும் அந்த ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணுங்கிறது வந்து அப்படியே தான் இருக்குது. அதை யாரும் வெளியில் வரல. இது எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு போய் ஜோசியரை பார்த்து வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நான் வேலைக்கு போகணுமா, நான் வேலைக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேனே தவிர புகுந்த வீட்டில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பெண்கள் இன்றைக்கி தீர்மானமாக இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. பையன் வீட்டில் ஒத்துக்கிறாங்க, சேம் இயராக இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. பெண் வீட்டில் கேட்கும்போது 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படியே கேட்குறாங்க. இல்லைன்னா பெண் வீட்டில் வந்து சேம் இயரை ஒத்துக்கிறாங்க, ஆனால் பையன் வீட்டில் கேட்கும்போது ஒரு 2-3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன மீனிங், என்ன புரிதல் எதுவுமே புரியல. 25 வருஷத்தில் ட்ராவல் பண்ணி கூட இன்னும் புரிஞ்சிக்க முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இப்போ அஃப்லைட்டாக ரொம்ப லேட்டாக தான் இல்லை, பையனுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 30 வயசு மேலே தான் சரியாக கல்யாணம் நடக்கிறது. அது ஏன் ரொம்ப லேட் ஆகுது இப்போ சமீப காலமாக சொல்கிறேன்? அதாவது அந்த சூழ்நிலைக்கு தான் காரணமே தவிர எல்லா கல்யாணங்களும் 30 வயசுக்கு மேலே நடக்கலை. சில இடங்களில் இந்த குடும்ப பொறுப்பு சம்மந்தமாக கொஞ்சம் லேட் பண்ணலாம், இல்லை படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் லேட் பண்ணலாம், இல்லை சில அன்வான்ட் யோசனைகள் மூலமாக சில இடங்களில் லேட் பண்ணலாம், பெண்ணோ பையனோ. ஆனால் எல்லா கல்யாணமும் வந்து அப்படிலாம் ஆறுதில்லை. 26லேருந்து 28 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு, 28லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு பையனுக்கு இந்த கல்யாணம் டெஃபினட்டாக எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஆகிடுது, ஆகாமலாம் இல்லை. ஆனால் தேடுதலில் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம் அப்படின்னு பெற்றோருக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா வேறு ஒன்றும் வழி இல்லாத பெற்றோர் மாட்டிக்கிறாங்க. அது வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். அதுக்குள்ளே வந்து தலையிடுறதுக்கு கல்யாணம் வரைக்கும் கிடையாது, பெற்றவங்களுக்கும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து அஃப்லைட்டாக பெண்கள் லேட் பண்ணுறாங்களா, ஆண்கள் லேட் பண்ணுறாங்களா? பொதுவாக பெண்கள் லேட் பண்ணால் ஆண்களுக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும், ஆண்கள் லேட் பண்ணால் பெண்களுக்கு லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். பெண்கள் வந்து இல்லை சார், பெண்கள் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த காலச்சூழலில். செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செட்டில் ஆகிட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது, அவங்களுக்கு தயங்குறாங்க. அண்டு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அவங்க பார்க்குற சில அன்வான்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்கள பயமுறுத்துறது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிடைச்ச உடனே அவங்களோட மூடு சில இடங்களில் மாறி போய்டுறது, அதுவும் இருக்குது. அதாவது அந்த அந்த நீங்கள் சொன்ன நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல பேசின மாதிரி ஒரு சின்னதாக வந்து அந்த ஒரு எத்தனையோ யுகமாக அந்த ஜீனில் இருக்கிற அந்த ஆண்கிற மனப்பான்மை வரதான் செய்கிறது. அப்போ அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பார்க்குறதே பயப்படுறாங்க. ஒன்றுமே இல்லை, கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ புருஷன் வந்து சுமாராக இருக்கார் அப்படின்னா அந்த பொண்ணு பயப்படுறாங்க. அதனால தான் அந்த பெண்கள் டிலே பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம மாட்டே அலைஞ்சிட்டு இருக்கலாம்னு அவங்க யோசிக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான் படுறாங்க பெண்களும். ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் அவங்களுக்கு பயம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இந்த கால பெண்களை பற்றி ஒரு புகார் சொல்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளம் இப்போ இருக்கணும், வீடு இருக்கணும், இந்த மாதிரி சில சௌகரியங்கள் இருந்தால் பாரு, இல்லைன்னா வேண்டாங்கிறப்பல அவுட்ரைட்டாக பேசுகிறாங்க. நிறைய சம்பளம் எதிர்பார்க்குறாங்க. 1 லேக் குறைஞ்சே அவங்க வேண்டாங்கிறாங்க. சொந்த வீடு இருக்கணும், 1 லேக் இருக்கணும், அந்த வீட்டு மேலே கடன் இருக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்கள்கிட்டயும் வருது அந்த மாதிரி? இதை எப்படி புகார்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு பெண்ணோட எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. 20,000 எதிர்பார்ப்பு எது வந்து ஓவர் எதிர்பார்ப்புன்னு ஒரு கணக்கு இருக்கணும். இல்லை ஒரு 50,000 நீங்கள் வந்து 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறான்னு சொன்னாதான் ஓவர் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு குழந்தை பிறக்கிறது ஒரே ஒரு பவுன்ல காதுக்கு தோடு வாங்கணும், 1.5 லட்சம் ரூபாய் வேணும், ப்ளஸ் பேலன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ, அதனால தான் சொல்கிறேன் சார். இல்லை இதெல்லாம் வந்து காமன். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் காமன். ஒரு பெண் வந்து நான் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு, நாளையிலேருந்து சௌரியமாக இருக்கணும், எனக்கு ஒரு 1 லட்சம் சம்பளம், அவனுக்கு ஒரு 1 லட்சம் சம்பளம், வரக்கூடிய பையனுக்கு ஒரு 1 லட்சம் சம்பளம், அது ரெண்டும் சேர்த்தா
எனக்கு எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தா அவங்களோட எஜுகேஷனை பார்த்துக்க முடியும், அவங்க வெல்ஃபேர் பார்த்துக்க முடியும். ஒரு கால் மாமனார் மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்கள பார்த்துக்க முடியும்னு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறத எப்படி புகார்னு எடுத்துக்க முடியும்? 3 பெட்ரூம் ஃப்ளாட் ஒன்று இருக்கணுங்கிறாங்கல்ல, இல்லை சொந்த அது மேலே கடன் இருக்கக்கூடாது. சார் அது எப்படி சார் பாசிபிள்? இதெல்லாம் வந்து அதெல்லாம் இமேஜின் நிறைய பேசுகிறாங்க. இல்லை சொல்கிறது பேசலாம், பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்படி இருக்க முடியும்? 25 வருஷம் கடன் வாங்கி நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம்னா கடன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? 3 பெட்ரூம் ஃப்ளாட் சேர்த்து வச்சா என்ன தாத்தாவோ அப்பாவோ வாங்கி கொடுத்தா தான் இருக்க முடியும். அப்படிலாம் யோசிக்கிறாங்களா? அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. 1.5 லட்சம் ஏன் வேணும்னா அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு தகுதி வேணும்ல. நீங்க மாசம் 45,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா நீ 1.5 லட்சம் வாங்காம எப்படி குடும்பம் நடத்துறது? இன்னைக்கு எந்த விலை விற்கிறது சார்? நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு காய்கறி கரெக்டாக வாங்கி குடும்பம் நடத்தி 2 பேர் சாப்பிடணுன்னா இப்போ ஒரு 28,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்லைன்னா சாப்பிட முடியல. அதில் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில் போகணும், ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு டூர் போகணுன்னா எப்படி பண்ணுறது? அப்புறம் எப்போ பார்த்தாலும் மனசில் இருக்கிற ஆசைகளை அடக்கிண்டே வாழணும்னா நம்ம ஒன்றும் 1980 இல்லை சார், நம்ம இருக்கிறது 2026 இருக்கோம். அப்போ அந்த பெண்கள் அதீதமாக ஆசைப்படுற பெண்கள்ங்கிறது இருக்காங்க. அது ஒரு 5%. ஆனால் அந்த 5% வச்சுட்டு நீங்கள் 100%ஐயும் வந்து புகார் சொல்கிறது வந்து சரியானது கிடையாது. இல்லை நிறைய அந்த மாதிரி செய்தி இல்லை அது வந்து நீங்கள் அதாவது எப்பொழுதுமே வேண்டாத செய்திகள் தான் நியூஸ் பேப்பரில் வரும், வேண்டாத செய்திகள் தான் மீடியாவில் வரும். அப்போ என்ன ஆகும்? இப்போ இல்லை யாரோ ஒருத்தர் வெட்டிட்டான்னா அதுதான் வரப்போகிறது மீடியாவில், தப்பு கிடையாது, அதுதான் மீடியாவில் வரும். அந்த சொசைட்டியில் 2000 பேர் அப்பாவையும் அம்மாவையும் நல்லபடியாக காப்பாற்றிட்டு இருப்போம், அது மீடியாவில் வரப்போகிறது இல்லை. அது மாதிரி தான் இந்த செய்தியும். இந்த செய்தி வந்து பெண்கள் கேட்குறாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் அது 5%. மீதி பெண்கள்லாம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும், ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் இல்லாமல் நல்ல புடவை கிடைக்காது. அப்படி இருக்கும்பொழுது மார்க்கெட் ரேட் என்னமா இருக்குது அதை தெரிஞ்சுக்காமல் 1 லட்ச ரூபாய் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க பொண்கள்னு சொன்னால் நியாயம். 1 லட்ச ரூபாய் இருந்தால் போராது சார், குடும்பத்துக்கு போராது. உங்கே இருந்துட்டாங்க பாருங்க. இல்லை நிஜமாவே சொல்கிறேன், நான் ஐம் வெரி என்ன பொங்கி இல்லை நிஜமாவே போராது சார். குடும்பம் நடத்த போராது. நாளைக்கு அந்த குழந்தை பிறக்கிறது, ஒரு காது குத்தணும், ஒரு பவுனுக்கு நகை வாங்கணும்னா 1 பவுன் நகை வாங்குறதுக்கு 2 லட்ச ரூபாய் வேணும். எங்கே போய் நிற்பாங்க? பிறந்த வீட்டுக்கு போயிட்டு நிற்பாங்களா? 1 லட்ச ரூபாய் எழுதி விட்டாங்க. இல்லை 1.25 லட்ச ரூபாய்மா, நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சு சொல்கிறேன். பிறந்த வீட்டில் போய் நிற்பாங்களா? இல்லை பிறந்த வீடு தான் சரி இனிமேல் எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு வருவாங்களா? கல்யாணம் வரைக்கும் தான் பிறந்த வீட்டில் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் குடும்பம் நடத்தணும். தகுதியான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தர வேண்டியது அந்த அப்பா அம்மாவோட பொறுப்பு சார். நீ எதாக இருந்தாலும் பண்ணிக்கோ, நம்ம இதில் இருக்காங்க, நமக்கு அடக்கமான பையனாக இருக்கான், அப்படிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இத்தனை நாள் படிச்சிருப்போம், இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ குடும்பம்னு நடத்தும் பொழுது நான் இன்னைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா? என்னோட ஜிபே பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கா இல்லையா? என்கிட்ட மொத்தமே 2,000 ரூபாய் தான் இருக்குது, நான் மெடிசன் வாங்கலாமா வாங்க வேண்டாம், இப்படி யோசிக்கிற நிலையில் ஒரு பொண்ணை கொண்டு தள்ளினீங்கன்னா அதுக்கு எதுக்கு கல்யாணம்? ஸோ இப்போ கேஸ்ட் நோ பார் அப்படிங்கிறது இப்போ ஜாஸ்தி வந்துருச்சு. அப்போ முன்னாடி மாதிரி இப்போ சேம் கேஸ்ட் இதே சப்செக்ட் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஒரு காலம் இருந்தது. இப்போ கேஸ்ட் நோ பார் அப்படிங்கிற காலம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ இந்த தேடுதலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, முன்னாடிலாம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியிலேயே எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கிடையாது, ஃபேமிலிக்குள்ளே அந்த ப்ரெஷர் கிடையாது. ஸோ எவ்ரி ஃபேமிலிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அதனால சரி ரைட் ஓகே, கல்யாணத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர கண்டிஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோஜனை பண்ணக்கூடிய ஃபேமிலியில் இதெல்லாம் ரியாலிட்டிக்கு வந்திருக்குங்கிறது உண்மை. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. முன்னாடி வேலைக்கு போகும் பெண்களானால் பெட்டர், இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு காலம் வந்து, இப்போ வேலைக்கு போய் தான் ஆகணும், வேலைக்கு நிச்சயம் பெண் போகணும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துருச்சா? இப்போ அந்த முடிவு வந்து ஆண்கள் எடுக்கக்கூடாதுங்கிறதுல பெண்கள் தீர்மானமாக இருக்காங்க. நான் வேலைக்கு போகணுமா நான் வேலைக்கு போகக்கூடாதா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேனே தவிர புகுந்த வீட்டில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பெண்கள் இன்றைக்கி தீர்மானமாக இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. இப்போ நம்ம வீடுகளிலே நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கும் பொழுது பையனும் பொண்ணும் 2 பேரை படிக்க வைக்கிறோன்னா இது பொண்ணு தானே கொஞ்சம் குறைவாக படித்தா போகிறோம் அப்படின்னு நினைக்கிற காலம் மாறி போயிடுது இல்லையா? இன்றைக்கி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஒரே செலவு பண்ணி அவங்க மெடிசன் படிக்கணுமோ, இன்ஜினியரிங் படிக்கணுமோ, வேறு என்ன படிக்கணுமோ அவங்கள நம்ம படிக்க வைக்கிறோம். அந்த மாதிரி படிக்க வைத்த பிறகு அவங்க வேலைக்கு போகணுமா போக வேண்டாமாங்கிற முடிவை இன்னொருத்தர் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பெண்கள் ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது. ஆனால் பெண்கள் இன்னைக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் நல்லது, ஆண் மட்டுமே பாரத்தை சுமக்க முடியுமா? அதான் சுமக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் வேலைக்கு தான் போகணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு 3-4 இயர்ஸ் பிரேக் எடுக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்லாம் இருந்தால் பெண்கள் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க உண்மையிலேயே. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் மாதிரி போனோன்னா ஆணும் பெண்ணும் ஹோம் ஹஸ்பண்ட் ஹோம் ஒய்ஃபாக இருக்காங்க.
அவங்க ஹஸ்பண்டும், அதாவது பெண்ணு ரொம்ப நிறைய படிச்சுட்டாங்க, அந்த பெண்ணோட சம்பளம் வந்து $300,000, எனக்கு $100,000 தான், நான் 5 வருஷம் பிரேக் எடுத்துக்கிறேன், அவங்க வேலைக்கு போட்டுங்கிறத ஒரு ஸ்டிக்மாவாக அங்கே பார்க்கறது கிடையாது. அது வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே இன்னும் அது ஃபுல்லாக வராது, கொஞ்சம் ரொம்பவே டைம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற பொழுது ஒரு 3 இயர்ஸ் யாரும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை, நம்ம ஒரு 3 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பெண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி பெண்கள் தாங்க வேலைக்கு போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. அவங்க வேலைக்கு போனால் நல்லதுன்னு தான் ஆண்களும் விரும்புகிறாங்க. ஹைலி குவாலிஃபைடு பெண்கள் இருக்காங்களே, எம்ஏ, எம்ஃபில், எம்எஸ் அப்படின்னு ரொம்ப குவாலிஃபைடு ஆகிறாங்க. 28, 30 வயசுக்குள்ளே ஏகப்பட்டது படிச்சுறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வரன் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக படித்தவங்கள நம்ம பார்க்கணும். ஈக்குவலாக தேவையில்லை, நீங்கள் நல்ல பையன் வரும், நல்ல வேலை இல்லை, அது வந்து ரொம்ப அது பேச்சுக்கு தான் சார். டெஃபினெட்லி அது வந்து நமக்கு தியரிக்கு தான் சரியாக இருக்கும். ஆனால் இன்னமும் மனித மனம்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து ஆண் வந்து அட்லீஸ்ட் ஈக்குவலாக படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஈக்குவலாக சம்பாதிக்கணும், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதை ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக ஏற்றுக்கக்கூடிய பெண்கள், பெருந்தன்மையாக ஏற்றுக்கக்கூடிய ஆண்கள் குறைவாக தான் இருக்காங்க. இன்னமும் அந்த இதுக்கெல்லாம் போகலை அவ்வளோ. அதாவது இவங்க ரொம்ப நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் படிச்சிருக்கார், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் இன்னும் பெருசாக போகலை. அப்புறம் மனப்பொருத்தம் போகும், எங்களுக்கு நல்ல ஜாதகம் கொடுங்க, அந்த குடும்பம் நல்லா இருந்தால் போகிறோம், எங்களுக்கு ஜாதகம்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டேன். இப்போ ஜாஸ்தி ஆகலை. அதே சமயம் இந்த மனப்பொருத்தம் போகிறோம்னு சொல்லக்கூடிய ஆளுங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க, டெவலப் ஆகிறாங்க. சமூகத்தில் அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவலில் ஆகலை. இன்னும் அந்த ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணுங்கிறது வந்து அப்படியே தான் இருக்குது. அதை யாரும் வெளியில் வரல. இது எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு போய் ஜோசியர் பார்த்து வரவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் இது வேறு. இது வந்து இந்த மாற்றங்கள் வரணுங்கிறதுக்கு வந்து வரணும்னு நமக்கு அவசியம் இல்லை, வரலைனாலும் அதை பற்றி தப்பு இல்லை. உங்கள்கிட்ட பார்த்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்லி பெண்ணும் பையனும் மனத்தை நோவடிக்கிறாப்புல அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. பண்ணுவாங்க. அதாவது ஏதோ ஒரு ஆட்டிடியூட் பிடிக்கலன்னா கூட ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி கைட்டி விடுறது இல்லை, அது இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அதாவது அது வந்து எப்படின்னா அடுத்தவங்க மனம் நோக வேண்டாம்னு சொல்கிற விஷயமாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல நோக அடிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. அதில் ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்குது அதனால பண்ணல அப்படின்னு சொன்னால் அதை முன்னாடி பண்ணணும். அதாவது எப்போதுமே வந்து மேட்ச் மேக்கிங்கிறது வந்து பீரியாடிக்கலாக பார்க்கும்போது முதல்ல ஃபேமிலி மேட்ச் ஆகுதா, ஜாதகம் மேட்ச் ஆகுதா, பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா, இது மாதிரி ஸ்டெப் 1, 2, 3ன்னு வைக்கணும் வரணுமே தவிர முதல்ல பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்து பேசி அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா மீதி ப்ரீ கண்டிஷன் இல்லைன்னா போஸ்ட் கண்டிஷன் எதுவுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாமே ஃபெயில்யூர் ஆகும். வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. நிறைய பெண்களுக்கு வந்து பையனை விட பொண்ணுக்கு ஒரு வயசு அல்லது 6 மாதம் பெரியவங்களாக தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன போர்ஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கு, பெரிய லெவலில் ஓப்பன் ஆகுது. மேஜர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க? 3 இயர்ஸ் 2 இயர்ஸ். பெண்ணுக்கும் பையனுக்கும் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ். பையன் வீட்டில் ஒத்துக்கிறாங்க, சேம் இயராக இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. பெண் வீட்டில் கேட்கும்போது 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படியே கேட்குறாங்க. இல்லைன்னா பெண் வீட்டில் வந்து சேம் இயரை ஒத்துக்கிறாங்க, ஆனால் பையன் வீட்டில் கேட்கும்போது ஒரு 2-3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன மீனிங், என்ன புரிதல் எதுவுமே புரியல. இந்த 25 வருஷத்தில் ட்ராவல் பண்ணி கூட இன்னும் புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலுமே ஏதோ ஒரு பேராமீட்டர், ஏதோ பையனும் பொண்ணு ஒத்துட்டா கூட வீட்டோட பெரியவங்க வந்து வயசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம் ஒத்துக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண வருவாங்களா? இல்லை, சும்மா யோசனை கேட்க வருவாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, மனப்பொருத்தம் இருக்குன்னா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஆல்வேஸ் வி ஷுட் கீப் அவர் லெக் அந்த பேக் அது அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கருத்துக்குள்ளே போகக்கூடிய உரிமை யாருமே கொடுக்கவும் இல்லை, எடுக்கவும் கூடாது. 2 விஷயம், கொடுக்கவும் இல்லை அவங்க, நம்ம எடுத்துக்கவும் கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு உங்களுடைய நீங்கள் யோசனை தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே வந்து ஒரு சரியில்லாத போகும்போது உங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு அந்த மாதிரி கூட்டமும் உண்டா? சண்டைக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க 2 பேரும் விசாரிக்காமல், அவங்க 2 பேர் புரிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களோட பொறுப்புன்னு நம்ம டிக்ளேர் பண்ணி தான் வாங்கிக்கிறோம். அதனால நம்ம எந்த இடத்துலையும் வந்து நம்ம பர்சனல் பொறுப்பை எடுக்க முடியாது. சார் பண்ணி வைக்கிறதோ இல்லை சார், சஜஷன் இஸ் அவர்ஸ், டிசிஷன் அவங்களுக்கு. அந்த இடத்துல வந்து நல்ல பெரிய கேப் வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், இது உங்களுக்கு பொருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொருந்தது பக்காவா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே வர்றது வந்து அவங்களோட வேலையை தவிர
நம்ம அவங்கள கொண்டு போய் புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு நிறுத்துறது இல்லை நிச்சயமாக.